இப்போ ஒரு தியரி இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்டின்னா, ஒரு 10 வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா கூட, அந்த 10 வருஷம் நீங்க நெறைய இழந்திருப்பீங்கல்ல. எந்த வேலையும் செய்யாம நெறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏஜ், டைமு, அமௌண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த 10 வருஷம் நீங்க இழந்தீங்கல்ல, அத சரி பண்றதுக்கு டிசிப்ளினான ஒரு 6 மாசம் இருந்தா போதும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம், இந்த மாதிரி என்னால வந்துட்டு நான் 3 வருஷமா படிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதே வேஸ்ட்டு. நெறைய வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு. அதுவும் பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிக்க வேணாம்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. பசங்க வீட்ல வந்துட்டு படிக்கணும்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேலை வேணும், கவர்மெண்ட் வேலைங்கிறது இப்போ அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் மாரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கிறோம். அப்போ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணத ஒரு 10 வருஷத்த 6 மாசத்துல வந்துட்டு டிசிப்ளினா இருந்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம ஆல்ரெடி காலேஜ் படிக்கிறப்ப தான் பண்ணுவோம். 6 மாசம் படிப்போம். 6 மாசம் இருக்கிற செம்ல இருக்கிற எல்லா கான்செப்டையும் ஒரே நாள்ல படிக்க ட்ரை பண்ணுவோம். கடைசி அந்த 1 மாசம் படிச்சிருந்தா கூட அந்த 6 மாசத்த நம்மளால கரைச்சு குடிச்சிருக்க முடியுமா? முடியும். எக்ஸாம் முன்னதுனால ஒரு நாள் தான் படிப்போம். ஸோ அது பண்ண முடியறது தான். நம்ம டைமை குறுக்கிக்கிட்டு டிசிப்ளினா இருந்தோம்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்கேயும். அப்படி பார்த்தா நீங்க வேஸ்ட் பண்ண 4 வருஷத்த நீங்க வேஸ்ட் பண்ணவங்களோட லைஃபை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணி சரி பண்றதுக்கு உங்களுக்கு 8 மாசம் இருக்கு. ஓகேங்களா? இது நான் என் ரியல் லைஃப்ல வந்துட்டு உணர்ந்திருக்கேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மேரேஜ் டைம்ல. எனக்கு காசு இல்லை, இந்த ஏஜ்ல காசு இருக்கணும், இந்த ஏஜ்ல ஏர்ன் பண்ணணும், இந்த ஏஜ்ல வந்து மேரேஜ்ல ஒரு என் பேருக்கு பின்னாடி என்னோட டெசிக்னேஷன் ஒன்று இருக்கணும். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது போச்சு இல்லை, போனால் வராது தானே அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் வேலை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஃபினான்ஷியலாகவும் சரி, மற்ற எமோஷன்ஸும் சரி. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான். கடைசி ஒரு 8 மாதம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கூட உங்கள் லைஃப் மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இனி எக்ஸாம்க்கு எவ்வளோ நாள் இருக்குது? 237 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.